ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேண்ட்ரஃப்க்கு நான் 2-3 வீடியோஸ் போடுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. இது நம்ம முடியும் நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அது இல்லாமல் டேண்ட்ரஃபும் கிளியராகவும் நம்ம முடியை நல்லா ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். அப்புறமா இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், முடி ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிறதுனால, அதனால டேண்ட்ரஃபும் சரி நம்மளுக்கு நல்லா முடி ஷைனிங்கும் கொடுக்குது, நல்லா வளர்ச்சியும் கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. அதுக்கு தேவையான பொருள் தயிர் பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர், அடுத்து பாதி எலுமிச்சப்பழம் சாறு. தயிர் போட்டாக்கா ஒரு மாதிரி கவுளு வாசனை வருது, அதுக்காக பேன் ஜாஸ்தி பிடிக்கும், அதெல்லாம் இல்லை. தயிர் இந்த சம்மர் சீசன், அதாவது இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு. இது நம்ம அப்ளை பண்ணோம்னா, ஏன்னா இப்போ நம்ம வெளியே போய்ட்டு வந்தால் மோரெல்லாம் செஞ்சு குடிக்கிறது இல்லைங்களா, அந்த மாதிரி கவுளு வாசனைக்கு பேன் பிடிக்கிது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் வீடியோஸு போடும்போது இதில் உங்களுக்கு எது செட் ஆகுது அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக உங்கள் டேண்ட்ரஃப் இருக்க தலையில் கிளியராகவும் முடிய நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இப்போது இதில் நான் ஒரு பவுல் எடுத்துன்னு நான் தேவையான அளவுக்கு, ஏன்னா இது நம்ம ரூட்டுக்கும் போடலாம், ஃபுல்லு ஹேருக்கும் நம்ம போடலாம். அதனால உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கிறேன். உங்கள் முடி ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த பாதி லைமை இந்த இதெல்லாம் கொட்டெல்லாம் நீக்கிடுங்க நல்லா. இப்போ இந்த தயிரில் நல்லா பாதி லைமும் ஃபுல்லாக புழிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த தயிர் கட்டியே இருக்கு இல்லைங்களா, இந்த லைம் புழிஞ்சிருந்தும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிற அளவுக்கு தயிர் கட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா ஒரு மாதிரி ஒடிச்சிக்கணும். இதில் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா நம்ம கலக்கிட்டு அப்புறமா தலையில் எடுத்து ஃபுல்லு ரூட்டுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போது ரூட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இது நீங்கள் கையில் அப்படியே அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஃபுல் முடிக்கே இருக்கிற பேலன்ஸு ஃபுல் முடிக்கே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும். ஏன்னா அந்த தயிர் இந்த லைமை நல்லா அதில் நம்ம கலக்கி விட்டோம்னா நல்லா வரும். இது டேண்ட்ரஃப்கெல்லாம் நல்லா முடி வளர்ச்சியும் நல்லா முடி நம்மளுக்கு சாஃப்ட்னஸை கொடுக்கும். நான் தலைக்கு ஹேர் பேக் கூட நான் இந்த மாதிரி முட்டியில் நான் போட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நான் பாருங்கள், தயிரில் முட்டை கூட நம்ம இது பண்ணி போடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த மாதிரி கலக்கி இந்த மாதிரி எடுக்கணும். கெட்டியாக இந்த தயிர் கூட இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் விட்டுடணும். 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் ரூட்டுங்களுக்கு ஃபுல்லாக இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நல்லா அந்த கோடுங்களுக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறமா மிச்சம் பேலன்ஸ் கொடுத்து உங்கள் ஃபுல் முடிக்கே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுங்க. ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் குளிக்கலாம். அப்போ நீங்கள் குளிச்சுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் முடி ஃபஸ்ட்டு, அப்புறம் போக போக இது டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும்.
அந்த அளவுக்கு தயிர் நம்ம உடம்புக்கு கூட நல்லா சூடெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருள். அது லைமும் இன்னும் நல்லது. அதனால் அதுக்கு அளவுக்கு மீறி லைமு 1 லைம் போடலாம், 2 லைம் போடலான்னு அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. அரை லைமே போதும். இன்னொன்று டைரெக்டாக அப்படியே லைமை அப்ளை பண்ணாதீங்க தலைக்கு. இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் விட்டு மசாஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் தலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஷாம்பு நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறமா உங்கள் முடி பாருங்க. நீங்கள் கை வச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா தயிர் அந்த அளவுக்கு ஒரு இது கொடுக்கும். டேண்ட்ரஃபும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிருக்குதுன்னு எனக்கும் தெரியணும் இல்லைங்களா? அதனால எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.